உத்தரப்பிரதேசத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து, பலி எண்ணிக்கை 4ஆக உயர்வு. பதிவுத்துறையில் நடப்பாண்டில் இதுவரை 5,920 கோடி ரூபாய் வருவாய், கடந்த ஆண்டை விட 821 கோடி ரூபாய் அதிகம் என அமைச்சர் தகவல். MR விஜயபாஸ்கர் சகோதரரை கைது செய்ய இடைக்கால தடை, உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம், எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாஜகவுக்கு மக்கள் கடிவாளம் போட்டுவிட்டனர், இந்தியா கூட்டணியின் எழுச்சி தொடங்கிவிட்டதாக செல்வ பெருந்தகை அறிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வரும் 24ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் உபரிநீர் திறப்பு 75,748 கன அடியாக அதிகரிப்பு. வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியதால் நாடு முழுவதும் இணைய சேவை முடக்கம். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும், GK வாசன் வலியுறுத்தல். கூலிப்படை கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும், தமிழக அரசுக்கு ராமதாஸ் கோரிக்கை. தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. காஷ்மீரில் ஊடுருவல் முறியடிப்பு, 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. சீனாவில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து, 16 பேர் பலி. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.